நிகழ்கணத்தை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். அதாவது ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்றது அப்படிங்கிறது. நம்ம பார்த்துருப்போம். நம்ம லைஃப் பார்ட்னராவே கூட இருக்கலாம். இல்ல நமக்கு நம்மளுடைய அம்மா, அப்பாவா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய குழந்தைகளா இருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைவாவே இருக்க மாட்டாங்க. நமக்கு தோணும், வாழ்க்கையில இவங்களுக்கு எல்லாமே இருக்கே! அப்புறம் ஏன் இவங்க வந்து எல்லாத்துலயுமே ஒரு நிறைவின்மையோட இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லி தோணும். ஆக்சுவலா நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்றதும், எவ்வளோ இருந்தாலும் வந்து நிறைவே இல்லாம, இன்னும் இன்னும் வேணும், இல்ல ஆசைப்பட்டுக்கிட்டு, இன்னும் இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழல அப்படிங்கிறது தான் காட்டுது. யாரெல்லாம் வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா ரொம்ப ரொம்ப முழுமையா இருப்பாங்க, நிறைவா இருப்பாங்க. அப்ப அந்த நிறைவான வாழ்க்கை எ குடுக்குறது வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் தான். அப்ப அத ஏற்கனவே பார்த்த மாரி ப்ரெசன்ட் மொமெண்ட் அப்டின்னா, மனமற்ற ஒரு நிலை தான். அங்க வந்து பெருசா அதாவது மனமற்ற நிலைன்னா, இது நான் சொல்றது என்னன்னா, தாட்ஸ் வந்து இருக்கும். ஆனா அந்த தாட்ஸ் வந்து உங்கள எந்த வகையிலயும் டிஸ்டர்ப் பண்ணாது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குமே தவிர, உங்கள எந்த வகையிலயும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க உங்களுடைய உணர்வு நிலையில வாழ ஆரம்பிப்பீங்க. அதுதான் வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்றதுங்கிறது. அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்றாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு நிறைவா இருக்கும். வாழ்க்கைய பத்தி எந்த ஒரு குறை கூறுதலுமே இருக்காது அவங்ககிட்ட. ஆனா உண்மையா மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் கூட எதுவுமே நடந்திருக்காது. அந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகளா இருக்கும். ஆனாலும் அவங்க உள்தன்மையில ரொம்ப ரொம்ப நிறைவா இருப்பாங்க. எந்த குறை கூறுதலும் உங்ககிட்ட வந்து இருக்காது. அப்ப அந்த மாதிரி மக்கள நீங்க சந்திக்கும்போதே புரிஞ்சுக்கலாம். அவங்க பிரசன்ட் மொமெண்ட்ல அதிகபட்சமா வாழ்றாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த சமுதாயத்துல போயி, அ போராடணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கிறவங்களோ, இல்ல அவங்க சூழ்நிலையே அவங்கள புடிச்சு அந்த மாரி ஒரு நிலைக்கு தள்ளுனாலோ, கண்டிப்பா அவங்களால பிரசன்ட் மொமெண்ட்ல வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நண்பர்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் இந்த மாரி இதுல நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா, ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆன்மாவா இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில தோத்து போயிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில தோத்து போறதுன்னா என்ன? அந்த சொசைட்டில போயி ஜெயிச்சு காட்டணும். அதாவது பணம், புகழ், அதிகாரம் இதெல்லாம் சம்பாரிச்சு காட்டுறது தான் வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைன்னு இந்த சமுதாயம் வந்து கற்பிச்சு வச்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான சென்சிட்டிவ் பீப்புள் ஒரு நல்ல ஒரு ஆன்மாக்கள் வந்து சமுதாயத்துல வந்து ஜெயிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட உள்தன்மை வந்து அவங்கள ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ சொல்லி புஷ் பண்ணும். அவங்களோட இயல்பே அதுவா தான் இருக்கும். ஆனா அந்த சமுதாயத்துல வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ முடியாது. அது கால்குலேஷன் பண்ணி இப்படி பண்ணா ஜெயிக்கலாம். இப்படி எப்படி பண்ணா ஜெயிக்கலாம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ல போறவங்க. அதாவது ஈகோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் ஒருத்தவங்களால சொசைட்டில ஜெயிக்க முடியும். அந்த ஈகோ இல்லாதப்போ, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஈகோலாம் பெருசா இருக்காது. யாராவது வந்து சீண்டுனாலே தவிர, அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ வந்து பெருசா இருக்காது. பெருசா தன்னை வெளிக்காட்டிக்காது. அப்ப அந்த மாதிரி மக்கள் வந்து கண்டிப்பா அந்த சொசைட்டில தோத்து தான் போவாங்க. அது வந்து மாத்தவே முடியாது. அப்போ இதுதான். அதாவது எழுதப்படாத விதி அப்படிங்கிறது கண்டிப்பா அதுதான். அந்த ஈகோ இருக்கிறவங்களால பிரசன்ட் மொமெண்ட் அதனால தான் ஆ சொசைட்டில வந்து எல்லா வகையிலயும் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அவங்கள்ட்ட பணம் இருக்கும், புகழ் இருக்கும், அதிகாரம் இருக்கும். சொசைட்டில ஜெயிச்சு காட்டியிருப்பாங்க, தன்னை ப்ரூஃப் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களால நிம்மதியா தூங்கக்கூட முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஈகோ. அது வந்து சமுதாயத்துல வேணா ஜெயிக்க வச்சிரலாம். ஆனா, அவங்களுக்குள்ள வந்து அவங்க எவ்வளோ விஷயத்த இழந்துட்டு இருக்காங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, நிம்மதிய தொலைச்சிட்டு வாழ்றாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல அதிகபட்சமா வாழ்ற அந்த இன்னோசன்ட் பீப்புள் வந்து சொசைட்டில ஜெயிக்காட்டியும், தன்னளவுல அவங்க வந்து நிறைவா இருப்பாங்க, முழுமையா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே கவலை, அவங்க மனச அரிக்கிற ஒரே விஷயம் வந்து, அ இந்த சொசைட்டில போய் ஜெயிக்க முடியலையே!
அப்படிங்கிறது தான். பட் என்னைக்கு அவங்க அந்த உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இந்த சொசைட்டில நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்மளோட இயல்பு என்னவோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்க்கைய வாழுவோம் அப்படின்னு வரும்போது தான், அவங்களுக்குள்ள அந்த போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அந்த புரிதல் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேண்டும்.